வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுடிதாரில் ஹை நெக் காலர் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சுடிதாரு நான் நல்ல பக்கமாக வச்சுருக்கேன். இதை நான் வந்து சென்டர் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் சென்டர் கட் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து தான் நமக்கு கழுத்து ஸ்டார்ட் ஆகும். இது ஃபுல்லாக ஷோல்டர், சரிங்களா? நம்ம ஷோல்டரில் இது வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகும் ஹை நெக் காலருக்கு. நான் இப்போ எடுத்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, இங்கிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. சென்டர் பீஸ் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அடிக்கும்போது இந்த ஓரத்தில் இங்கேருந்து இந்த கேன்வாஸை ஒட்டியே இப்படியே தைச்சிட்டு வரணும். கேன்வாஸ் மேலே தைக்கக்கூடாது, கேன்வாஸை ஒட்டியேன்னு. இப்போ நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். கேன்வாஸ் ஒட்டியே தையல் போடுறேன். நகராமல் பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு அடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு பொறுமையாக மெதுவாக அடிங்க. இந்த மாதிரி அடிக்கணும். அப்படியே தைக்கணும். கரெக்டாக அந்த ஷேப் கிட்ட வந்தோடனே நான் நிப்பாட்டிட்டு லிஃப்ட்டை தூக்கிட்டு நான் திருப்பிக்கிறேன். பாருங்கள், நகர்த்தாமல் அப்படியே வச்சுருக்கேன் நான். நீங்கள் கரெக்டாக பின் போட்டுக்கோங்க. இப்போ நான் தையல் போட்டுட்டேன். சேம் கலர் நூல்னால உங்களுக்கு கேமரா தெரியாமல் இருக்கலாம். இதை பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக சேமாக போட்டிருக்கேன். இப்போ நான் 1/2 இன்ச் விட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ லைட்டாக அந்த வளைவு பகுதியில் மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணி வைப்போம். இதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஷேப் கொடுத்துருக்கோம், அதனால் அந்த இடத்துலையும் கட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடு தையலை வெட்டாமல் தையலுக்கு முன்னால் வெட்டி விடுங்க. கவனமாக கட் பண்ணுங்க. இப்போ என்ன செய்யணும்னா இதை அப்படியே திருப்ப போகிறோம். இந்த டைரக்ஷனில் இப்படி படிமான தையல். இப்போ படிமான தையல் எப்படி போடுறேன்னா, இந்த துணி இந்த பக்கம் இருக்கணும், இது இந்த பக்கம் இருக்கணும். இப்போ நம்ம தைக்கிறது இந்த காலர் மேலே விழுகும். பொறுமையாக நிதானமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கணும். இதை பாருங்கள், நம்ம போட்டுக்கணும் படிமான தையல். இதை அப்படியே இப்படி திருப்புறோம். நம்ம இது வந்து ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுவோம்னா, இந்த பின்னாடி படிமான தையல் போட்டுக்கோங்களா, இந்த சைடு இப்படி காலர் ரெண்டையும் வச்சுட்டு கரெக்டாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு டைப் போட்டுக்கலாம். நம்ம கலர் ஜாயின் பண்ணியிருக்கோம், இன்னொரு டைப்.
இதுதான் ஹைனெக் காலரு. இதை தைச்சதுக்கப்புறம் பேக் பார்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாடலில் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.